ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு திருவள்ளுவருக்கு நேர்ந்த சிறப்பல்ல, திருவள்ளுவரால் எனக்கு நேர்ந்த ஒரு சிறப்பு. இந்த ஆண்டு கன்னியாகுமரி விழாவில் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். திருக்குறளுக்கு உரை எழுதப் போவதாக அறிவித்தேன். 31 டிசம்பர் அறிவித்தேன். 2 ஜனவரி திருக்குறள் உரை எழுத தொடங்கிவிட்டேன். திருக்குறள் உரை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருக்குறள் உரை என்பது பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் திகழும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தமிழ் உலகத்திற்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுக்குள் நுழைந்து, பொருளுக்குள் புகுந்து, அறிவுக்குள் விரிந்து அந்த உரை எழுதப்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். திருக்குறளில் ஒரு 50 குறள்கள் மட்டும்தான் தமிழ் உலகத்தில் புழங்கப்பட்டு வருகிறது. அதுவும் புலவர்கள் சொல்லிக் கொடுத்த திருக்குறள்கள். நீங்கள் காணாத திருக்குறள், கேளாத திருக்குறள், வாசிக்காத திருக்குறள், அத்தனை திருக்குறளையும் இளையர்கள் மத்தியில் சேர்க்க வேண்டும் என்று நான் துடிக்கிறேன். இந்த உரை அதை சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன். அறத்துப்பாலும் பொருட்பாலும் அறிவு பொருளாக விளங்கும். காமத்துப்பால் கவிதை பொருளாக விளங்கும். அறிவுக்கும் கவிதைக்கும் பாலமிடுகிற தமிழர்களின் ஞான பேரடையாளமாக விளங்கும் திருக்குறளுக்கு உரை எழுதி எல்லா தமிழர்களுக்கும் சேர்க்க வேண்டும் என்பது என் விருப்பம். தமிழ் உலகம் எனக்கு துணை புரியும் என்று நம்புகிறேன். திருவள்ளுவர் வாழ்க, திருக்குறள் வெல்க. நான் திருப்பி சொல்வேன், இந்த கூட்டம் மறுமொழி சொல்ல வேண்டும். திருக்குறள், திருவள்ளுவர், திருக்குறள், திருவள்ளுவர், திருக்குறள், திருவள்ளுவர். நன்றி, வணக்கம்.